வணக்கம் நண்பர்களே. நீங்க ஃபேர்வெல் வீடியோ பார்த்துருப்பீங்களா? அது இதுக்கு முன்னாலே இதுதான் எங்களோட காலேஜ் லாஸ்ட் டே என்னால ஆச்சுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. போன உடனே நம்மளுக்கு மெயின் ரிவ்யூலாம் முடிச்சுட்டு காலேஜ் விட்டு போக போறோன்னே அழகா போர்ட்ல எல்லாரோட பேரு சிக்னேச்சர் எல்லாம் போட்டு இருந்தோம் ஒரு ஞாபகத்தமா. போறன்ற வருத்தமே இல்லாம இவனுக்கு பாட்டு அடிச்சுட்டு விளையாட்டு இருந்தானுங்க. ஆனாலும் எல்லாருக்குள்ளயும் போறன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்தது. காலேஜ் லாஸ்ட் நாள்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹோட்டல் போயிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு கிளம்பி இருந்தோம். அங்கிருந்து போறதுக்குள்ள நம்ம ஐயா வந்துட்டாரு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து லாஸ்ட் இயர் வரையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு தெய்வங்க இவரு. எங்க காலேஜ் பக்கத்துல இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு போலான்ட்டு பிளான் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டோம். போயிட்டு இவங்க எல்லாரும் அரேஞ்ச் பண்ணதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்குள்ள எங்க மேமும் அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. மேம் வந்த உடனே எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு வீடியோ எடுப்போன்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இதுதான் நாங்க சாப்பிட போற கடைசி நாளுன்ட்டு எங்க எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்றது, வாழ்க்கைனா சில பிரிவுகள் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் கடந்துதான் போனோம். எங்க மச்சான் பாத்தீங்களா, கரெக்டா சென்டர்ல தான் உட்கார வரான். கொஞ்ச நேரம் அப்புறமா நாங்க ஆர்டர் சொன்ன எல்லாமே வந்துச்சு. எல்லாருமே பிரியாணியும் சிக்கன் ரைஸ் சிக்கன் தந்தூரி அது மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு வழியா எல்லாரும் ஜாலியா பேசிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் மீன் பிக்சரே இருக்கு. அதாவது எங்க மேமு கேக்லாம் வெட்டலான்ட்டு ஒரு டிசைட் பண்ணி வச்சோம். அப்புறமா மேமு கேக் வெட்டுன்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். மேமும் ரெடியா கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கேக் வெட்டி முடிச்சோடனே நம்மளால முடிஞ்ச ஒரு கிஃப்ட். ஏன்னா இதுக்கப்புறம் எங்க மேம பார்க்கவே முடியாது. எங்க மேம் எங்க கூட ஒரு 2 வருஷம் ஜேர்னியா வந்திருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயும் செகண்ட் இயர்லயும் கிளாஸ் மாமா வந்தவங்க இந்த காலேஜ்லயே இல்ல. எங்க டார்ச்சர் தாங்க முடியாமயே இந்த காலேஜ் விட்டே போயிட்டாங்க. ஆனா எங்க மேம் தான் என்னாச்சுன்னு தெரியல, எங்க கூட அடாப்ட் ஆயிட்டு எங்க கூட ஜாலியா இருந்தாங்க. எங்க ஞாபகமா மேமுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போன்ட்டு எல்லாரும் இருக்கிற போல ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டு கொடுத்தோம். அப்படியே அங்க எல்லாரும் செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இங்க பாத்தீங்களா மண்டை எவ்வளவு அழகா இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் எங்க மாமா ஆர்டிஸ்ட் பண்ண வேற. அங்கிருந்து கிளம்ப போறன்ற சோகத்திலேயே எல்லாருக்கும் அவங்க மாத்தி மாத்தி பாய் பாய் சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு வாழ்க்கையில மீண்டும் சந்திப்புன்ட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருந்தோங்க. ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததுமே யாராலுமே எங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா இதுக்கப்புறம் எங்களால திருப்பி பார்க்க முடியுமோ, ஒரே இடத்துல உக்காந்து படிக்க முடியுமோ, இல்ல அட்டை அடிக்க முடியுமோ எதுவுமே தெரியல. என் மச்சாலாம் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான். எங்க மச்சான ஊருக்கு வரேன்டா அழுவாதடான்னு சொல்லிட்டு என் மச்சானை போட்டு தேத்திட்டு இருந்தோம். எல்லாருக்கும் மாத்தி மாத்தி ஆறுதல் சொல்லிட்டு இங்க கிளம்ப போறோன்ற ஒரு சோகத்திலேயே இருந்தாங்க. சரி போறதுக்கு முன்னாடி ஒரு கடைசியா ஒரு வீடியோ எல்லாம் ஒன்னா எடுத்துப்போன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி பை பை சொல்லிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் சொன்ன ஒரே வார்த்தை, மீண்டும் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல சந்திப்போம், ஒரு ரீயூனியன் வைப்புன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அழுதாலும் அது இந்த விசேஜம் வந்துக்குது பாருங்க, இது மட்டும் அழுவே மாட்டேதுங்க. அங்க எல்லாம் அழுகுறாங்க, இது மட்டும் எனக்கு அழுவே வரலடா, நான் நடா பண்றது